Hello students, welcome to my channel Dr. Sudhakar's Tutor Tube. இன்னைக்கு நம்ம லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரெசிப்ட் சைடில் அசெட்ஸ் ரியலைஸ்ட் வச்சு தான் சம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் ரெசிப்ட் சைடில் அசெட்ஸ் ரியலைஸ்ட்டை தவிர்த்து என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் வருமோ அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷினுக்கான ஸ்டேட்மெண்ட்டை தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுதான் உங்களுடைய லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட். இது வரைக்குமே நம்ம அசெட்ஸ் ரியலைஸ்ட் வச்சு தான் சம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அசெட்ஸ் ரியலைஸ்டுக்கு அப்புறம் வேறு என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ரெசிப்ட் சைடில் வரும் அப்படின்றத இங்கே போட்டிருக்கேன். ஸோ அசெட்ஸ் ரியலைஸ்ட்டை தவிர்த்து சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் ரெசிப்ட் ஆன் கால் மணி அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம கொஷினை வச்சு இந்த ஃபார்மேட்டை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசெட்ஸ் ரியலைஸ்ட் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் அசெட்ஸ் ரியலைஸ்டுடைய அமௌண்ட்டு இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,24,000 கொடுத்துருக்கான். அடுத்து 2 surplus from secured creditors. இதுக்கான இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1,38,000 கொடுத்துருக்கான் இல்லையா, அது பக்கத்திலேயே பிராக்கெட்ல செக்யூரிட்டி ரியலைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கான் 1,62,000. ஸோ அந்த 1,62,000 நான் இங்க போட்டுக்கிறேன். ஆக்சுவலா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 1,38,000. அவங்க அந்த செக்யூரிட்டி கிரெடிட்டர்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்க செக்யூரிட்டியை இப்போ கரண்டா ரியலைஸ் பண்ணும்போது அதோடைய மதிப்பு 1,62,000. ஆனா நாம கொடுக்க வேண்டியது வெறும் 1,38,000. அப்படி பார்க்கும்போது கம்பெனிக்கு அடிஷ்னலா ஒரு 24,000 ஆட் ஆகுது. ஸோ அதுக்கு அர்த்தம் தான் 2 சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூரிட்டி கிரெடிட்டர். சர்ப்ளஸ் அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு கொடுக்க போக பேமெண்ட்லாம் கொடுக்க போக அதிகப்படியா வந்திருக்கக்கூடிய அமௌண்ட். அடுத்தது மூணாவதா ரெசிப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு கிரைட்டீரியா டு ரெசிப்ட் ஆன் கால் மணி. இந்த ரெசிப்ட் ஆன் கால் மணிக்கு அர்த்தம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கான். அதுல ஷேர் கேபிட்டல் இஷ்யூட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கான் இல்லையா, 5,000 ஷேர்ஸ் ஆஃப் ₹100 each ஃபுல்லி பெய்டு. ஸோ 5,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட ரேட் ₹100, அது ஃபுல்லி பே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லி பெய்டு ஆனதுனால இது நமக்கு அன்னெசரி இன்ஃபர்மேஷன். அடுத்து 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each ஃபுல்லி பெய்டு. இதுவும் ஃபுல்லி பெய்டு ஆயிருக்கு. கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஃபுல் பேமெண்ட்டும் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இதுவும் நமக்கு அன்னெசரி இன்ஃபர்மேஷன். அடுத்து 12,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each ₹8 பெய்டு. இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 12,000 ஈக்விட்டி ஷேர் கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணிருக்கு. அதுக்கு ஒரு ஷேரோட ரேட் ₹10 சொல்லியிருக்கான். ஆனா கம்பெனிக்கு வந்திருக்கிறது வெறும் ₹8 தான். அப்ப பேலன்ஸ் ₹2 வர வேண்டியதா இருக்கு. இப்ப இதோடைய கண்டினியூவேஷன் சம்முடைய கடைசியில இருக்கு பாருங்க. A call of ₹2 per share on the partly paid equity shares was duly paid except in case of one shareholder owing 1,200 share. So இந்த பாயிண்ட்ல 12,000 ஷேர்ஸ் வாங்கின ஷேர் ஹோல்டர்ஸ், அதுல ஒரு ஷேர் ஹோல்டர் 1,200 ஷேருக்கான பேமெண்ட்டை கட்டல. ஸோ அப்போ பேலன்ஸ் வர வேண்டியது அமௌண்ட் ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,800 ஷேர்ஸ். இந்த 10,800 ஷேர்ஸ்ல பேமெண்ட் பேலன்ஸ் பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹2. இந்த ₹2 10,800 ஷேர்ஸ்க்கு ₹2 அப்படின்ற வகையில ரெசிப்ட் கம்பெனிக்கு வர வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் கம்பெனிக்கு வர வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹21,600 கம்பெனிக்கு ஷேர் மூலியமா வர வேண்டியது இருக்கு. இப்போ இந்த 3 அமௌண்ட்டையும் ரெசிப்ட் சைட்ல இந்த 3 இன்ஃபர்மேஷன், இந்த 3 ஐட்டம் தான் நமக்கு தேவைப்படுது. அந்த 3 ஐட்டமையும் நமக்கு சார்ட் அவுட் பண்ணியாச்சு. சார்ட் அவுட் பண்ணி இதோடைய ஃபைனல் ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,69,000. ரெசிப்ட் சைட் சார்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பேமெண்ட் சைட்ல என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னா சார்ட் அவுட் பண்ணலாம். லீகல் சார்ஜஸ். இப்போ இந்த கொஸ்டின்ல லீகல் சார்ஜஸ் அவைலபிளா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதனால நம்ம டைரக்டா நில் போட்டுக்கலாம். அடுத்தது லிக்விடேட்டர் ரெமுனரேஷன். இந்த லிக்விடேட்டர் ரெமுனரேஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் அசெட்ஸ் ரியலைஸ்ட். இதுல அசெட்ஸ் ரியலைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,24,000 இங்க ஒன்று இருக்கு. அடுத்து சர்ப்ளஸ் 24,000 இருக்கு. அண்ட் ஃபைனலி ரெசிப்ட் ஆன் கால் மணி 21,600 இருக்கு. இப்போ இங்க நீங்க இந்த 3 இன்ஃபர்மேஷன்ல எதை எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசெட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசெட்ஸ் ரியலைஸ்ட் 1, தென் சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ், இது 2 தான் எடுக்க முடியும். இது ஷேர் சம்பந்தப்பட்டது, ஷேர் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுனால இந்த 21,600 நம்ம எடுக்க வேண்டியது இல்லை. ஸோ அப்போ த காம்பினேஷன் ஆஃப் திஸ் 2 அமௌண்ட் 9,24,000 24,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 9,48,000.
9,48,000ல இந்த சம்மில் நமக்கு அசெட்ஸ் ரியலைஸ்டுக்கு பர்சன்டேஜும் கொடுத்துருக்கான். என்ன பர்சன்டேஜில் இதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு 3%. ஸோ 9,48,000ல 3% நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு 28,440. அடுத்து ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ். ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5%. அதுக்கு முன்னாடி ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ்க்கு நமக்கு தர வேண்டிய பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,000. அதில் 2%. 24,000ல 2%, இட் வில் பி 600. அண்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸை நம்ம ஃபைனலாக தான் சார்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் கடைசி பேமெண்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ் தான். ஸோ அதனால் நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸை கடைசியாக சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்தது லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். உங்கள் கொஷினில் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,000. இதை நம்ம டேரெக்டாக அவுட்டர் காலமில் போட்டுடலாம். அடுத்தது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸோடைய அமௌண்ட்டும் கொஷினில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,000. அடுத்து டிபெஞ்சர் ஹோல்டர் அமௌண்ட்டும் நமக்கு கொஷினில் அவைலபிளாக இருக்குது. அது 3 lakhs. அண்ட் ஃபைனலி நம்ம போட வேண்டிய எல்லா அமௌண்ட்டையும் போட்டாச்சு. இப்போ நமக்கு கடைசியாக சார்ட் அவுட் பண்ண வேண்டியது அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ் மட்டும்தான். ஸோ இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ஒரு ஒர்க்கிங் போட வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கிங்க்கு பேர் கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் பேபிள் டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி சைட்லேருந்து ரியலைஸ் பண்ண அசட்டோடைய வேல்யூ 9,69,000. இந்த 9,69,000 வச்சு இது வரைக்கும் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பேமெண்ட் கட்டியிருக்கீங்களோ, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆன் அசட்ஸ் ரியலைஸ்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ இது எல்லாத்தையுமே நீங்கள் டிடக்ட் பண்ணணும். ஸோ 28,440 ப்ளஸ் 600 ப்ளஸ் 9,000 ஸோ உங்களுடைய அசட்ஸ் ரியலைஸ்டை வச்சு நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்டு வந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு 6,07,560. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ்க்கு பே பண்ண இருக்கக்கூடிய அமௌண்ட்டு 6,07,560 தான். ஆனால் ஆக்சுவலாக நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ்க்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றத கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,51,094. நாம ஆக்சுவலா இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ்க்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 8,51,094. ஆனா நம்ம கிட்ட இப்ப சஃபிஷியண்டா அவைலபிளா இருக்குது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6,07,560. ஸோ இப்போ நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் டெபிசிட்டா இருக்கிறதுனால இப்போ நம்ம கிட்ட என்ன அமௌண்ட் அவைலபிளா இருக்கோ அந்த அமௌண்ட்டை வச்சு லிக்விடேட்டருக்கு கொடுக்க வேண்டிய ரெமுனரேஷனை பே பண்ணிடலாம். ஸோ 6,07,560 தான் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட் வச்சு 2% சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனால் இப்போ அந்த 2% கொடுத்து ஆல்ரெடி ஒரு லாஸில் இருக்காரு, இவருக்கு போகிற பணம் வந்து டெஃபிஷியன்ட்ல இருக்கு. இதில் 2% கொடுத்தா அவர் அடிஷ்னலாக லாஸ் சஃபர் ஆவார் அப்படின்றதுனால 2/100 போடாமல் 2/102 அப்படின்றத போடணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 14,819. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான 3 இன்ஃபர்மேஷனும் நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த 3 இன்ஃபர்மேஷனுக்கான அமௌண்ட்டும் நமக்கு இன்னர் காலம்ல இருக்கு. ஸோ இதை டோட்டல் பண்ணி இந்த 3 இன்ஃபர்மேஷனும் டோட்டல் பண்ணி நான் அவுட்டர் காலம்ல போடுறேன். அப்படி வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 43,859. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சார்ட் அவுட் பண்ணியாச்சு. ரெசிப்ட் சைடில் நமக்கு இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,69,000. அதையே நம்ம பேமெண்ட் சைடு கொண்டு போயிடலாம். ஏன்னா ரெசிப்டை வச்சு தான் நம்ம பேமெண்ட் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறோம். இந்த 9,69,000 வச்சு நம்ம கொடுத்துருக்க பேமெண்ட் எல்லாம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்ற அந்த பேலன்சிங் ஃபிகர் வந்துடும். ஸோ அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ்க்கு நம்ம ஃபைனலாக 5,92,741 ரூபாய் கொடுத்துருக்கோம். இதுதான் உங்களுடைய பேலன்சிங் ஃபிகர். ஸோ இந்த அசெட்ஸ் ரியலைஸ்டை வச்சு இந்த பேமெண்ட்லாம் கொடுக்க போக இப்போ அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ்க்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய அமௌண்ட் 5,92,741. அண்ட் ஃபைனலாக பை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் நமக்கு அன்அவைலபிள் இன்ஃபர்மேஷன்.
ஸோ இதுக்கு நம்ம nil தான் போடணும். என்ன ரீசனுக்காக நம்ம nil போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் டெபிசிட்ல இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல nil போடுறோம். இதுவே அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் சஃபிஷியண்டா இருந்து அதிகப்படியா நம்ம கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்துல நாம இவங்களுடைய ரைட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம பிரிச்ச அமௌண்ட்டை கொடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கொடுக்க வேண்டிய பேமெண்ட் டெபிசிட்ல தான் பே பண்ணியிருக்கிறதுனால இவங்களுக்கு அமௌண்ட் பே பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த 2 இடத்துலையுமே nil. And your final answer is unsecured creditors 5,92,741. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.